guys, இந்த வீடியோல நம்ம அதர் எக்ஸசைஸ் 34 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மிஸ்டர் ராவ் வந்து விஜயவாடால ஒர்க் பண்றாரு கம்பெனில. அவரோட salary வந்து 9000 per month, DA dearness allowance வந்து 6000 per month, commission on sales வந்து 8 lakhல 2%. நெக்ஸ்ட் போனஸ் வந்து 6000, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து பேசிக் சேலரியில இருந்து 14% எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் வந்து 5500ல இருந்து 11%. அவர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் பே பண்றாரு. எவ்வளோனா 8000. இப்போ இங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம வந்து டாக்ஸபிள் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட்லாம் கொடுத்துருக்காங்களா, அதனால நம்ம டாக்ஸபிள் ஆர்பிஎஃப் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த டாக்ஸபிள் ஆர்பிஎஃப் எடுத்துட்டு போய் நம்ம வந்து கிராஸ் சேலரி கூட ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு டாக்ஸபிள் அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதோட ஃபார்மேட் வந்து பர்டிகுலர்ஸ் ருபீஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்ஸபிள் ஆர்பிஎஃப் தான் கண்டுபிடிக்க போறோமா, அதோட ஃபார்மேட் என்னன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனோட அமௌண்ட்டை எதுலேருந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பேசிக் சேலரியில இருந்து 14% எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பேசிக் சேலரினா எது, சேலரியில இருந்து எடுத்துக்கணுமா. சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9000 பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 9000 இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா 1 இயர்ல 12 months. அதனால இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு 1,08,000 கிடைக்கும். இதில் இருந்து நம்ம 14% எடுத்துக்க போகிறோம். 14 divided by 100 பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 15,120 rupees கிடைக்கும். இதில் மைனஸ் 12% exempted from salary. சேலரின்றப்போ இது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம்னா பேசிக் சேலரி, அதுக்கப்புறமா வந்து டியர்னஸ் அலவன்ஸ் ஃபார் சர்வீஸ் பெனிஃபிட், கமிஷன் ஆன் டர்ன் ஓவர், கமிஷன் ஆன் சேல்ஸ், இந்த நாளும் இன்க்ளூட் ஆகும். நம்மளுக்கு சேலரி கொடுத்துருக்காங்களா ஃபர்ஸ்ட். ஸோ சேலரி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9000 கொடுத்துருக்காங்க பர் மந்த்துக்கு. இயருக்கு கால்குலேட் பண்ணுறதுனால இன்டூ 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1,08,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல டிஏ கொடுத்துருக்காங்க, ஆனால் வெறும் டிஏ தான் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் பெனிஃபிட்டோ எதுவுமே கொடுக்கல, ஃபார்மிங் பேட்டன்ட் எதுவுமே கொடுக்கலையா, அதனால நம்ம வந்து அந்த டிஏ எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட் கமிஷன் ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். கமிஷன் ஆன் சேல்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 lakhல 2% தான் கமிஷன் ஆன் சேல்ஸ், அதை எடுத்துக்கணும். அப்போ 8 lakh இன்டூ 2 divided by 100 பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 16,000 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,24,000 கிடைக்கும். இதில் தான் 12% வந்து exempted நம்மளுக்கு. ஸோ இன்டூ 12 divided by 100 பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100 போட்டுக்கிறேன். இப்போ இதை கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 14,880 rupees கிடைக்கும். இப்போ இங்க அவுட்டர் காலம்ல நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 240 rupees கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5,500 rupees கொடுத்துருக்காங்க. இதில் மைனஸ் exempted 9% ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் எவ்வளோனா 5,500 இன்டூ 9% exempted டிவைடட் பை, ஆனால் அங்கே எவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கான், 11% தான் ஆகியிருக்கு. ஸோ 11 கீழே. இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 4,750 rupees கிடைக்கும். இப்போ இங்கே வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 750 rupees கிடைக்கும். இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 990 rupees கிடைக்கும். இதுதான் வந்து டாக்ஸபிள் ஆர்பிஎஃப். இப்போ நம்ம வந்து டாக்ஸபிள் ஆர்பிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து கிராஸ் சேலரி நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ் சேலரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சேலரி கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல, அதை எழுதிக்கலாம். சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9000 பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணுன்றதுக்காக 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1,08,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஏ கொடுத்துருக்காங்க.
கிராஸ் சேலரி கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து டிஏ எடுத்துக்கலாம். நம்ம வந்து டாக்ஸபிள் ஆர்பிஎஃப் கண்டுபிடிக்கும் போது தான் வெறும் டிஏவை எடுத்துக்க கூடாது. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6000 பர் மந்த்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 72,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? கமிஷன் ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 8 lakhல 2% தான் கமிஷன் ஆன் சேல்ஸ் தான். அதனால 8 lakhல இன்டூ 2 டிவைடட் பை 100 பண்ணணும். பர்சன்டேஜ்ன்றதுனால கீழே 100 போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 16,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? போனஸ். போனஸ்க்கு பக்கத்தில் வந்து மந்த்ன்னு மென்ஷன் பண்ணல, அப்போ வந்து இயருக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ போனஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6,000. அதுக்கப்புறமா டாக்ஸபிள் ஆர்பிஎஃப். டாக்ஸபிள் ஆர்பிஎஃப் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 990 rupees. அதை இங்கே போட்டுக்கலாம், 990 rupees. இப்போ கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எழுதிக்கிட்டோமா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2,02,990 rupees கிடைக்கும். இதுதான் வந்து கிராஸ் சேலரி. Thanks for watching.